ஹாய் எவ்ரி ஒன். நம்ம சந்திராயன் 3 அனுப்பிச்சு நிலவை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு காலத்தில் அமெரிக்கன்காரன் மனுஷன் அனுப்பிச்சு நிலாவில் காரு ஓட்டியிருக்கான். நம்ம பூமியில் ஓட்டுறோம்ல காரு, 4 வீலரு. அந்த 4 வீலர் காரை எலக்ட்ரிக் காருங்க. எலக்ட்ரிக் காரை அப்போயே வந்து வடிவமைச்சு அங்கே நிலாவில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டியிருக்காங்க. நம்ப முடியலை. நிலாவில் எப்படி கார் ஓட்டுனாங்க அமெரிக்காக்காரங்க. இந்த ஒரு வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தினம் போடக்கூடிய வீடியோ உங்கள்கிட்ட வந்து சேரும். அது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. அது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். அமெரிக்கா அப்போலோ 15ன்னு சொல்லிட்டு ஒரு மிஷினை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ஒரு மிஷினில் வந்து கமாண்டராக வந்து இருக்க போகிறது நம்ம ஹீரோ, அதாவது டேவிட் ரெண்டோல்ட் ஸ்காட். இவர் தான் கமாண்டராக வந்து பார்த்திங்கன்னா இருக்க போகிறாரு. கரெக்டாக 1971ஆம் ஆண்டு ஜூலை 26ஆம் தேதி காலையில் 9:30க்கு அப்போலோ அந்த ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா செலுத்தப்படுது விண்ணை நோக்கி. அந்த ராக்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 days வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணுதுங்க. 4 நாட்கள். ஏன்னா நம்ம சந்திரன் மாதிரி சுற்றிலாம் போகாமல் அதிகப்படி ஃபியூவல் வச்சு பாயிண்டாக வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து 3க்கு வந்து போயிடுறாங்க. 3க்கு போய் லேண்ட் ஆகிடுறாங்க. லேண்ட் ஆகிட்டு மனிதர்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து அமெரிக்கா வந்து தரையிறக்கிட்டு அவங்க எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்ஆர்வி லூனார் ரோவர் வெஹிக்கிள், அதாவது நம்ம காரு. அதாவது இந்த ஒரு காரு வந்து 4 வீலுங்க. அதாவது 4 வீலு. ஒரு வீலுக்கு 200 வாட்ஸ் வந்து எலக்ட்ரிக் வந்து கொடுக்கப்படுது. இது வந்து முற்றிலும் ஒரு இவி எலக்ட்ரிக் கார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்போயே எலக்ட்ரிக் காரு வந்து நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் வந்து நம்ம காரில் எப்படி ஸ்டேரிங் இருக்குமோ அதே மாதிரியே ஸ்டேரிங் இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமாண்டரான டேவிட் ஸ்காட் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டியிருக்காரு. ஏன்னா வந்து மற்றவங்களுக்கு அந்த ராக்கெட்டில் பயணம் பண்ணால் மற்ற ஏர்நாட்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓட்ட தெரியும். அதாவது அந்த மற்றவங்களுக்கும் வந்து ஓட்ட தெரியும். ஆனால் வந்து கமாண்டருக்கு தான் ஓட்டுறதுக்கு முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 28 கிலோமீட்டர் அந்த ஒரு காரை வச்சு நிலாவில் பல முறை வந்து ஓட்டியிருக்காரு நம்மளோட டேவிட் ஸ்காட். அந்த ஒரு காரோட வீடியோலாம் வந்து நான் டிஸ்பிளேல போடுறேன் பாருங்கள். உண்மையிலே வந்து ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்கன்றதே வந்து ஒரு ஆச்சரியமாக வந்து இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 546 மணி நேரங்க. நிலாவில் மனிதர்களை வச்சு 546 மணி நேரம் வந்து கிட்டத்தட்ட வந்து நிலாவில் மனிதர்களை வச்சு ஆராய்ச்சி வந்து அமெரிக்காக்காரங்க வந்து பண்ணிட்டு 1971ஆம் ஆண்டு அதே வருஷம் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வந்து திருப்பி வந்து பூமிக்கு வந்து வந்திருக்காங்க. பார்த்துக்கோங்க, நம்ம சந்திராயன் 3 தான் வந்து நம்ம நிலாவுக்கு அனுப்பிச்சிருக்கோம். ஓகேவா, நம்ம சந்திராயன் 3 தான், இன்னும் நம்ம மனிதர்கள் அனுப்பலை. ஆனால் அமெரிக்கா டெக்னாலஜி வளராத இதெல்லாம் வந்து பொய், இதெல்லாம் வந்து சும்மா ஏதோ கிராஃபிக்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அமெரிக்காக்காரங்க அப்படி இப்படின்னு நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க. அவன் ஏன்னா வந்து முட்டா பயிலுக்கு அவ்வளோதான், வேறு ஒன்றுமே சொல்ல தேவையில்லை. ஏன்னா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து அமெரிக்கா போய் ராக்கெட்டை வந்து இறக்குச்சு. அதுக்கு பல ஆதாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இதை வந்து நிறைய பேர் அவங்க சயின்டிஸ்ட்டுக்கு படித்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பேசுவாங்க. அவன் பேச வந்து கண்டுக்கிற வேணாம். அதாவது நான் அப்போலோ 15 சொல்கிறேன். அப்போலோ 11 வந்து பல மனிதர்களை கொண்டு போய் அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் பேரோட எனக்கு மறந்து போச்சு. ஃபஸ்ட்டு மூணில் வந்து லேண்ட் ஆகணும். அப்போலோ 11 வந்து பல மனிதர்களை கொண்டு போய் இறக்கியிருக்காங்க. அதுக்கடுத்து அப்போலோ 12, அப்போலோ 30, அப்போலோ 14, அப்புறம் 15 வந்திருக்கு. 17 வரைக்கும் கொண்டு போய் மனிதர்களை வந்து நிலாவில் வந்து காலை வந்து பார்த்திங்கன்னா மிதிச்சு வச்சுருக்காங்க. நிலாவில் காலை வந்து பார்த்திங்கன்னா மிதிச்சு வச்சுருக்காங்க. நம்மளோட கார் அந்த ஒரு கார் வந்து பார்த்திங்கன்னா எல்ஆர்வி, அந்த பேரை நான் வந்து சொல்லியிருப்பேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பின்காலத்தில் நம்ம இந்தியாவோட காரும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நகர்ந்து போகுன்றதை நான் உறுதிப்படுத்திக்கிறேன். வேறு எதுவும் இதில் டவுட்டு உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் கீழோட கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் கார் இங்கே ஓட்டியிருக்காங்கனாலே பல பேர் வந்து சொல்லுவேன் இங்கே கிராவிட்டி இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு. பட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு. ஓகேவா? நீங்களே கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம், அது நிறைய தகவல் இருக்குது.